வணக்கம். நம்ம டெல்லி, ஜெய்ப்பூர், மணாலி ட்ரிப்பில் இன்றைக்கி 6வது மற்றும் 7வது நாள் தான் பார்க்க போகிறோம். 6வது நாள் ஃபுல்லாக டெல்லியில் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நைட்டு கிளம்பி சிம்லாக்கு போனோம். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சு அக்ஷர்தாம் டெம்பிள் போனோம். இது சுவாமி நாராயணன் அப்படிங்கிறவங்களுக்காக கட்டின கோயில். உள்ளே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எல்லாருமே ஒரு தடவை பார்த்தே ஆக வேண்டிய ஒரு கோயில்னா இதை சொல்லலாம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற லோக்கல் பார்க்குங்களுக்கு போனோம். அங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஈவினிங் மார்க்கெட் இருந்துச்சு. அங்கே மணாலி சிம்லாவில் போடுறதுக்கான ட்ரெஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அந்த மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கிட்டு நைட்டு டாக்ஸி பிடிச்சி சிம்லா கிளம்பிட்டோம். நம்ம எல்லா இடத்துக்கும் ட்ரெயின் தான் புக் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் ஜெய்ப்பூரில் அந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் மாதிரி வந்ததுனால அவ்வளோ வெயிட் லக்கேஜுங்களை தூக்கிட்டு ட்ரெயினுக்குள்ளே நடந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால டாக்ஸியே நமக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லி எல்லா ட்ரெயின் டிக்கெட்டையும் கேன்சல் பண்ணிட்டு டாக்ஸி புக் பண்ணிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஹோட்டல்ஸ்னால் ஒன்று அரண்மனை மாதிரி இருக்குது. அப்படியே அங்கே நிப்பாட்டி ஒரு காஃபி குடிச்சிட்டு திருப்பி நம்ம நேராக சிம்லா கிளம்பிட்டோம். சிம்லா போகிறதுக்கு கல்காங்கிற ஸ்டேஷன்லேருந்து நம்ம டாய் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் டிக்கெட் இருக்கிறதுனால உடனே ஃபுல்லாயிரும். நம்ம டேட் பார்த்து கரெக்டாக புக் பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம புக் பண்ணிவிட்டு போனோம். ஆனால் இதில் கொஞ்சம் காஸ்ட்லியான டிக்கெட் போட்டோம்னா தனித்தனி சீட்டு இருக்கும். இது பாருங்கள், இது 2 பேருக்கு ஒரு சீட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் உட்காரவே முடியல, ரொம்ப சின்ன சீட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் ஜூலை ஆகஸ்ட்டில் போனோம்னா எல்லாம் பசுமையாக மழை பெஞ்சு அவ்வளோ நல்லா இருக்குமா பார்க்குறதுக்கு. அல்லது டிசம்பர் மாதம் போனோம்னா நல்லா அந்த மிஸ்டாக விழுந்து எங்கே பார்த்தாலும் பனிக்கட்டியாக விழுந்து அது ஒரு மாதிரி அழகாக இருக்குமா. நம்ம பிப்ரவரி மாதம் போனோம். இங்கே பாருங்கள், அவ்வளோவா ஒரு பசுமையும் இல்லை, அதே மாதிரி பனிக்கட்டிகளும் இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. நம்ம டாக்ஸி புக் பண்ணியிருந்ததுனால நம்ம ட்ரெயினில் போகிறப்பயே டாக்ஸியும் நம்ம கூடவே பக்கத்துலேயே வந்துட்டு இருந்துச்சு ஆன் தி ரோட்டில். அதுக்கப்புறம் நாங்கள் பாதியிலே இந்த ட்ரெயினை விட்டு இறங்கிட்டோம். ஏன்னா ரொம்ப இடைஞ்சலாக இருந்துச்சு உட்காந்துட்டு போகிறதுக்கு. ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லலாம். என்ன இப்போ ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, நல்லா பனிக்கட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். டாய் ட்ரெயின் முடிச்சுட்டு அப்படியே டாக்ஸியில் ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். வழியில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. நம்ம காலை உணவுக்காக நிப்பாட்டினோம். இங்கே சிம்லாவை பொறுத்தளவு எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபுட்டு செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா பயங்கரமான குளிராக இருக்கிறதுனால எந்த ஃபுட்டு செஞ்சு வச்சாலும் உடனே ஜில்லுன்னு ஆயிருமா. அதனால் நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது ஹில்ஸ் மேலே கட்டியிருக்கிற ஹோட்டல். இங்கே பாருங்கள், நம்ம வழக்கம் போல் சாதம் பருப்பு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாதம்லாம் அவங்க செஞ்சு கொண்டு வந்து வச்ச உடனே அப்படியே விரைச்சிருது. அந்த மாதிரி குளிர்னால ரொம்ப ஹார்ட் ஆகிடுது ஃபுட்டு எல்லாமே. அப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு வந்தோம். நம்ம மிலிட்ரி ஹோட்டலில் தான் புக் பண்ணியிருந்தோம் ரூம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம் தங்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுட்டும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இங்கே 2 நாள் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் டாக்ஸியில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தது ரொம்ப அலுப்பாக இருந்துச்சு. அதனால ரூமை பார்த்தோன்னே நல்லா படுத்து தூங்கி எந்திரிச்சோம். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு காலை உணவு நமக்கு சோலாபூரி நம்மளோட கொஞ்சம் கனெக்ட் ஆகிறதுனால சோலாபூரி பருப்பு சாதம் இது நமக்கு ரொம்ப மேட்ச் ஆயிடுது. காலையில் எந்திரிச்சு எல்லோரும் சோலாபூரி ஆர்டர் பண்ணி மிலிட்ரி கேன்டீன்லேயே சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தாங்க. இப்போ நம்ம சிம்லா சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு. சிம்லாவில் நம்ம நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே இருக்கிற கிளைமேட்டு தான் அங்கே இருக்கிற ஸ்பெஷலாக இருக்குது. முதல்ல ஷியாமலா தேவி கோயில் அப்படின்னு ஒன்று இருந்துச்சான். அது ஷியாமலா தேவின்னு சொல்லி அந்த பேர் தான் மருவி சிம்லா அப்படின்னு மாறிச்சின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜாகு டெம்பிள் அப்படிங்கிற ஒரு அனுமார் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். நார்த் இந்தியாவில் குரங்கை பழக்கி வச்சுருக்காங்களா இல்லை இயற்கையாகவே குரங்குங்க அப்படி பண்ணுதான்னு தெரியல. எல்லாருடைய கண்ணாடி, மொபைலு, கையில் வச்சுக்கிற பேகெல்லாம் பறிச்சிக்கிட்டு போய் மேலே உட்காந்துருதுங்க. அப்புறம் பிஸ்கட் வாங்கி கொடுத்தா அதை தூக்கி போடுதுங்க. அதுக்கு அங்கே பக்கத்துலேயே பிஸ்கட் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பழக்கமா இல்லை நிஜமாலுமே குரங்குங்க அப்படி பண்ணுதான்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம அனுமார் கோயிலுக்கு போனோம். இங்கே பாருங்கள், இது ரொம்ப ஃபேமஸானது சிம்லாவில் நம்ம எங்கேருந்து பார்த்தாலும் இந்த அனுமார் சிலை தெரியுது. அதை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளைமேட்டு பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இவ்வளோ ஒரு -டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது சிம்லாவில் தான். நாங்கள் போயிருந்தப்போ 0, -1 அந்த மாதிரி இருந்துச்சு.
ஷிம்லாவில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹில்ஸ் ஏறுறதுக்கு எல்லா இடத்துலையுமே ரெண்ட்டுக்கு லிஃப்ட் இருக்குது. ஒரு 20 ரூபா கொடுத்திங்கன்னா ஒரு 5 லிஃப்ட்டு 6 லிஃப்ட்டு மாறி மாறி ஏறுற மாதிரி இருக்குது. மலை உச்சி வரைக்கும் நம்மளை லிஃப்ட்டிலே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா மால் ரோடு. இது வந்து ஷிம்லாவில் கொஞ்சம் ஃபேமஸான கடை தெரு. மக்கள் வந்தாங்கன்னா, சிம்லா வந்தாங்கனாலே இந்த மால் ரோட்டில் தான் எல்லாருமே நடமாடுறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கிளைமேட்டுக்கு எல்லாம் டூரிஸ்ட்டாக இருந்துக்கிட்டு அப்படியே நடந்து போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் விலைவாசிலாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. மால் ரோட்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே ஏறி நடந்து வந்தோம்னா இந்த சர்ச்சு ப்ளஸ் விஐபிங்கெல்லாம் தங்குற குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஆரம்ப காலத்தில் ஷிம்லா வந்து நேபாள கூர்க்காக்களோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சான். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு குளிர் பிரதேசம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த கைப்பற்றி அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஒரு கட்டத்தில் இந்தியாவோட தலைநகராக கூட கொஞ்ச நாள் ஷிம்லா இருந்துச்சான். அதாவது வெயில் காலத்தில் கல்கத்தா, டில்லி இங்கெல்லாம் பயங்கர வெயிலாக இருக்கும்ல, ஆங்கிலேய அதிகாரிகள் எல்லாருமே ஷிம்லாவில் தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்களாம். அதனால தான் ஷிம்லாவை நம்ம எங்கே திரும்பி பார்த்தாலும் லண்டனில் இருக்கிற அந்த கட்டிட வடிவமைப்பு மாதிரியே தான் இருக்குது. இது பாருங்கள், நம்ம நாட்டோட கட்டிடக்கலை மாதிரியே இல்லை பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. இது எல்லாமே பிரிட்டிஷ்காரங்களால் உருவாக்கப்பட்ட நகரம். இந்த குரங்கு பாருங்கள், போய் பின்னங்காலில் அந்த இதை உதச்சி விட்டு போகும். அங்கே பாருங்கள், அவ்வளோ சேட்டை அந்த குரங்கு. ஆனால் பழக்கி வச்சுருக்காங்க அந்த மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாருமே. அவ்வளோதாங்க. குஃப்ரி மட்டும் நம்ம போகல. ஏன்னா நம்ம மணாலி போகிறதுனால குஃப்ரியில் தான் வந்து அந்த பனிலாம் இருக்கும், பனிக்கட்டிலாம் இருக்கும்னு சொன்னாங்க. அது வந்து அந்த கோவேறு கழுதையில் ஏறி போகணுன்னு சொன்னாங்க. அதை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். மற்றபடி ஷிம்லாவில் அவ்வளோதான். வேறு ஒன்றும் நிறையா பார்க்குறதுக்குலாம் ஒரு இடமும் கிடையாது. நம்ம வந்து ஷிம்லாவில் அந்த குளிர் மட்டும்தான் அனுபவிக்கலாம். அதனால் ஷிம்லாவை நைட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ரூமில் போய் ஃபுட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அடுத்த நாள் காலையில் நம்ம கிளம்பி மணாலி போகிறதாக பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, போய் படுத்து தூங்கி எந்திரிச்சு நாளை காலையில் மணாலி கிளம்புற வழியை பார்ப்போம். குட் நைட்.